கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் சிகிச்சைக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ஜீவா, நடிகர் ஆர்யாவுடைய அப்கமிங் மூவிஸ் பற்றி சொல்லுங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஜீவானுடைய நடிப்பிலே அடுத்து வெளியாக இருக்கின்ற திரைப்படம் அகத்தியா என்ற திரைப்படம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராஷி கண்ணா ஆகியோர் ஜீவாவுடன் இணைந்து நடித்திருக்கின்ற அந்த படத்தை இயக்கி இருப்பவர் பா விஜய். பேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கு. ஆர்யா இப்போது தமிழ், மலையாளம் ஆகிய இருமொழிகளிலே உருவாகின்ற ஒரு திரைப்படத்திலும், பா ரஞ்சித்தினுடைய இயக்கத்திலே ஒரு திரைப்படத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் பிரபு எந்தெந்த படங்களை நடிச்சிட்டு இருக்காரு, அடுத்ததா பிரபுவோட நடிப்புல எந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பிரபு இப்போது 3 தமிழ் திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நடிப்பிலே அடுத்து வெளியாக இருக்கின்ற திரைப்படம்னா அது அஜித்தோடு அவர் இணைந்து நடித்துள்ள குட் பேட் அக்லி என்ற திரைப்படம் தான். நடிகர் ஜெய்சங்கருக்கும் இயக்குனர் கே பாலச்சந்தருக்குமான உறவு எப்படி இருந்தது? கே பாலச்சந்தருடைய இயக்கத்துல ஜெய்சங்கர் ஏன் அதிகமான படங்களை நடிக்கலன்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருக்கும் பாலச்சந்தருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. அதை நானே பல முறை நேரில் கண்டிருக்கிறேன். ஜெய்சங்கருடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படம்னா அது இயக்குனர் சிகரத்தினுடைய இயக்கத்திலே ஜெய்சங்கர் நடித்த 100க்கு 100 திரைப்படம் தானே. சூர்யா நடிக்கிற ரெட்ரோ திரைப்படம் 1000 கோடி வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை அந்த படத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும். முதல்ல அந்த படம் வெளியாகட்டும், அதற்கு எப்படிப்பட்ட ஆதரவை நீங்கள் தரப்போறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அதற்கு பின்னால் இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் தான் அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த போறதா லென்ஸ் நிகழ்ச்சியில நீங்க சொல்லியிருந்தீங்க. 2025லயாவது நீங்க பாராட்டு விழா நடத்துவீங்களான்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நானும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்ன காரணத்தாலும் சில தரங்கள் காரணமாக தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இப்போது மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இந்த முறை அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஜனவரி 12ஆம் தேதி மதக்கச்ச ராஜா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நியூஸ் வருது. அது உண்மையான குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மதகஜ ராஜா படத்தை அறிமுகப்படுத்துவதற்காக நேற்று கூட சென்னையிலே மிகப்பெரிய விழா ஒன்று நடத்தப்பட்டது. நிச்சயமாக அந்த படம் இந்த மாதம் 12ஆம் தேதி என்று வெளியாகிறது. பேபி ஜான் படத்தால இயக்குனர் அட்லிக்கு மிகப்பெரிய நஷ்டம்னு ஒரு ட்வீட் பார்த்தேன். அது உண்மைதானா? அது உண்மைதான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு திண்டுக்கல்ல இருந்து ஷேக் முகமது கேட்டிருக்காங்க. பேபி ஜான் படத்துக்கு இந்தி பட அரசியல் எந்த மாதிரியான ஆதரவை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கல. அதன் காரணமாக தான் திரையரங்கிலே அந்த படத்துடைய வசூல் மிகப்பெரிய அளவிலே சரிந்தது. அப்படி வசூல் பாதிக்கப்படும் போது அதனுடைய நஷ்டம் அதனுடைய தயாரிப்பாளரான அட்லிக்கு வந்து சேரும் தானே. லைகா நிறுவனம் நடிகர் அஜித்துடைய மார்க்கெட்டை சரிச்சு விட்டுட்டாங்களான்னு காரைக்குடியில இருந்து சத்யசீலன் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி படத்துடைய வெளியீடு தள்ளி போனதுனால அஜித்துடைய மார்க்கெட் சரிந்து விடுமா என்ன? பல ஆண்டுகளாக தனக்கென்று ஒரு தனியான மார்க்கெட்டை உருவாக்கி அதிலே பயணித்து கொண்டிருப்பவர் தான் அஜித். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச சொர்க்கம் திரைப்படம் அந்த காலத்துல வெற்றி படமா அமைஞ்சுதான்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்த சொர்க்கம் எங்கிருந்தோ வந்தால் 2 திரைப்படங்களுடைய 100வது நாள் விழாவும் ஒரு சேர கொண்டாடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இயக்குனர் பாலாவுடைய நந்தா திரைப்படத்தோட டைட்டில் கார்டுல இயக்குனர் ஜேடி ஜெரி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நந்தாவுடைய படப்பிடிப்பு ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற போது பாலாவிற்கு உதவியாக ஏறக்குறைய இணை இயக்குனர் மாதிரி இந்த படத்தில் பணியாற்றியவர்கள் தான் ஜேடி ஜெரி. அதன் காரணமாக தான்
அந்த படத்துடைய டைட்டிலில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கார்டு போட்டிருந்தார் இயக்குனர் பாலா. நடிகை ஆண்ட்ரியா என்ன ஆனாங்க, அவங்கள பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லையே, அவங்க ஏதாவது படத்தில் நடிக்கிறாங்களான்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரியா நடித்துள்ள பிசாசு 2 திரைப்படம் இந்த ஆண்டு வெளிவரும் அப்படின்னு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சமீபத்திலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஆண்ட்ரியாவை பொறுத்தவரையிலே நல்ல பாடகி மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல நடிகையும் கூட. அப்படி இருந்தும் அவர்கள் அடைய வேண்டிய உயரத்தை அவங்க அடையலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சரியான திட்டமிடல் இல்லாமல் போனது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு அமைஞ்சிருந்தால் இன்னும் பெரிய இடத்தை அவர்கள் தொட்டிருப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பானுச்சந்தருடைய இன்டர்வியூ பார்த்தோம். அவருடைய அப்பா வேணு மாஸ்டரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றின ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. எல்லிசா டங்கனும் அவருடைய நண்பரான தாண்டனும் இணைந்து இயக்கிய வால்மீகி திரைப்படம் தான் பானுச்சந்தருடைய தந்தையான வேணு மாஸ்டர் இசையமைத்த முதல் திரைப்படம். அதற்கு பின்னாலே ஏறக்குறைய 35 ஆண்டுகள் தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் அவர். அவருடைய இசையமைப்பில் உருவான திரைப்படங்களில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம்னா அது ரோஜுலு மாராயி என்ற திரைப்படம். தெலுங்கிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த படம் தமிழில் காலம் மாறி போச்சு என்ற பெயரிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டது. ஏறு பூட்டி போவா என்ற பாடல் அந்த படத்தில் தான் இடம்பெற்றிருந்தது. அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக அமைந்த ஒரு பாடல் அது. இந்த படம் தவிர தமிழில் பெண்ணின் பெருமை, மஞ்சள் மகிமை, காணல் நீர் போன்ற பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் மாஸ்டர் வேணு. லைக்கா நிறுவனம் சங்கருடைய கேம் சேஞ்சர் படத்துக்கு ரெட் கார்டு கொடுத்ததா ஒரு நியூஸ் பார்த்தேன். இது உண்மைதானா? ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்தா இதே யுக்தியை கமலஹாசன் தயாரித்த அமரன் படத்துக்கும் கையாண்டிருக்கலாமே. இந்தியன் 2 படத்துடைய தோல்விக்கு கமலஹாசனும் தானே ஒரு காரணம். டைரக்டரை மட்டும் டார்கெட் பண்ணுறது சரியானு பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்தை பொறுத்தவரையிலே யார் யார் மீதெல்லாம் அவர்கள் புகார் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையை பற்றி அவங்க சங்கரோட பேசி தீர்த்திருந்தாலே இந்த பிரச்சனை வெளியே வராமையே தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? நடிகர் விவேக்குடைய மகன் இறந்ததுக்கு பிறகு இரட்டை குழந்தைகளை தத்து எடுத்திருந்தாரான்னு பெங்களூர்ல இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. இரட்டை குழந்தைகளான விவேக்குடைய மகள்கள் விவேக்குக்கு பிறந்த குழந்தைகள் தான். என்ன காரணத்தாலும் அந்த குழந்தைகள் பிறந்த போது அதை பொதுவெளியிலே அவர் அறிவிக்கவே இல்லை. இயக்குனர்கள் திரு தேசிங்கு பெரியசாமி, தருண் கோபி இவங்க 3 பேரும் இப்போ ஏதாவது தமிழ் படத்தை இயக்குறாங்களான்னு தஞ்சாவூர்ல இருந்து கோபி கேட்டிருக்காங்க. திரு தருண் கோபி ஆகிய இருவரும் இப்போ எந்த புதிய படத்தை இயக்குவதாக தெரியல. தேசிங்கு பெரியசாமி சிம்பு நடிக்க அந்த படத்தை இயக்க போகிறார் அப்படின்றது உங்களுக்கே தெரிந்த செய்தி. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்பதை பற்றி சிம்பு தான் அறிவிக்கணும். மதக்கஜராஜா திரைப்படம் அப்போ இருந்த விஷாலுடைய மார்க்கெட்டுக்கு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில சந்தானம் ஹீரோ ஆயிட்டாரு. விஷால் இருக்கிற இடமே தெரியாம இருக்காரு. இந்த நிலையில இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி படமா அமையுமான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சந்தானம் இப்போ கதாநாயகன் ஆயிட்டதுனால விஷால் சந்தானமாகி 2 கதாநாயகன் நடிக்கின்ற படமாக மதகஜராஜா படத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு இல்லையா? மதகஜராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை பார்த்த பல நண்பர்கள் மிகச்சிறப்பாக அந்த படம் அமைந்திருப்பதாக சொல்கிறாங்க. பொங்கல் வெளியீட்டிலே அந்த படம் வெற்றி குவிக்க வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன். பொங்கலுக்கு அஜித்துடைய விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகாததால தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஏமாற்றம். ரிலீஸ் ஆகிருந்தா மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா ஒரு 300 கோடி வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 10 சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு படம் 30 கோடி வசூல் பண்ணியிருந்தாலுமே அதே லாபம் தானே வருது. இதில் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது? தமிழ் சினிமாவில் டாப் 5 ஹீரோ அப்படின்ற விஷயம் மாறினாதான் நல்ல திரைப்படங்கள் வரும், நல்ல கலெக்ஷனும் வரும்னு நான் நினைக்கிறேன்னு பூனேல இருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. பொங்கல் தினத்தன்று திரையரங்குகளில் திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கணும்னா மிகப்பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள் வெளியானாதானே அது நடக்கும். அதை பற்றி தான் தனஞ்சயன் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் என்று பல நல்ல நல்ல படங்கள் வெளியாவது நிஜமாகவே மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகர் ராஜீவ் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ராஜீவ் திரைப்படங்களில் நடிக்காது மட்டும் இல்லை, திரையுலகம் சம்பந்தப்பட்ட எந்த விழாக்களிலும் கூட சமீப காலமாக கலந்து கொள்ளவில்லை. ஏன் அப்படி தவிர்க்கிறார் அப்படின்னு தெரியல. கௌதம் வாசுதேவ் மேனனுடைய துருவ நட்சத்திரம் திரைப்படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருந்தாங்க. அது உண்மையான பாண்டிச்சேரியிலிருந்து சிவராஜ் கேட்டிருக்காங்க. நானும் அந்த அறிவிப்பை எக்ஸ் தளத்திலே பார்த்தேன். நீங்கள் சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு கௌதம் வாசுதேவனுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்த அறிவிப்பு இல்லை அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கௌதம் வாசுதேவனின் பெயரிலே இயங்குகின்ற ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து அப்படி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அதனால் அதை உண்மையான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. கங்கை அமரனுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு தஞ்சாவூர்ல இருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காங்க. சிவாஜியுடைய பேரனான தர்ஷன் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்திலே
முக்கியமான கதாபாத்திரத்தில் இப்போ கங்கைமன் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு தான் சிவகங்கை அருகில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த படப்பிடிப்புக்கு போன போது தான் லேசான விக்கல் கங்கைமனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மருத்துவமனைக்கு அவர் அழைத்து சென்றிருக்கிறார். இப்போ கங்கைமன் உடல்நலம் தேறி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நாளை முதல் மீண்டும் படப்பிடிப்பிலே அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்ற செய்தியை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரான சுப்பு பஞ்சு என்னிடம் தெரிவித்தார். மம்முட்டி தொடங்கி டோவினோ தாமஸ் வரைக்கும் எல்லா மலையாள முன்னணி நடிகர்களும் ஒன்று சொந்த தயாரிப்பில் நடிப்பாங்க, அப்படி இல்லைனா இணைஞ்சு தயாரிப்பாங்க, அதுவும் இல்லைன்னா அவங்களுடைய மேனேஜர்ஸ் ஆர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட தயாரிப்பில் நடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது சம்பளம் அப்படின்றது இவங்களுக்கு இடையிலான ஒரு விஷயமா தான் இருக்கும். உண்மையான நிலைமை இப்படி இருக்கும்போது அங்கே உள்ள தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறது எதனாலன்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல மலையாள படங்களிலே ஒரு சில கதாநாயகர்கள் அவர்களாகவே சொந்தத்தில் படம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அதை தாண்டி மலையாள படங்களில் எத்தனை கதாநாயக நடிகர்கள் இருக்காங்க, அது தவிர எத்தனை குணச்சித்திர நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய சம்பளங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டாமா? அதற்காகத்தான் இப்படி ஒரு அறிவிப்பை மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்டிருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நல்ல நல்ல பண்புகள் தான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். காவல்காரன் படத்துக்காக ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட இருந்தது. அதற்கான ஒத்திகை சத்யா ஸ்டுடியோ நடைபெற்றது. அந்த ஒத்திகையிலே கலந்து கொண்டு நடித்து கொண்டிருந்த போது கவர்ச்சிவல்லன் கே கண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. காலை திருப்பவே முடியல. இந்த நிகழ்ச்சி சத்யா ஸ்டுடியோ நடைபெற்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேறொரு படப்பிடிப்பிலே வாகிர் ஸ்டுடியோவிலே இருந்தார். இந்த தகவல் அவருக்கு தெரிந்த அடுத்த கணம் எம்ஜிஆர் கார் எடுத்துக்கொண்டு நேராக வந்ததுன்னா அது சத்யா ஸ்டுடியோவுக்கு தான். வந்து கண்ணனுடைய உடல்நிலை விசாரித்தது மட்டும் இல்லாமல் இவருடைய உடல்நிலை சரியாகின்ற வரையிலே இந்த படப்பிடிப்பை நடத்த வேணாம், அது 10 நாட்கள் ஆனாலும் சரி 15 நாட்கள் ஆனாலும் சரி என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆர்.எம். வீரப்பன்கிட்ட சொல்லிட்டார். அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சாதாரண நடிகன், என்னை உடனடியாக மாற்றிவிட்டு அந்த படப்பிடிப்பை தொடர்ந்துருக்கலாம், ஆனால் எனக்காக 10-15 நாட்கள் காத்திருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி படப்பிடிப்பை தள்ளி வைத்த மாபெரும் மனதுக்கு சொந்தக்காரர் தான் எம்ஜிஆர் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கவர்ச்சிவல்லன் கே கண்ணன். இளையராஜாவுடைய தீவிர ரசிகனான உங்களுடைய பார்வையில் ஏஆர் ரஹ்மான் எப்படிப்பட்ட இசையமைப்பாளர்? அவரும் ஒரு பெரிய இசை மலையை தானே. ஏஆர் ரஹ்மான் 90s மியூசிக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2010-5 வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 92ல் அவர் படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு பேருடைய இசைக்கும் என்ன முக்கியமான வேறுபாடுன்னு நினைக்கிறேன்? வேறுபாடு இளையராஜா மியூசிக் வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும் சார். அப்படியே ஒரு நேச்சுரலாக அருவி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நேச்சுரலாக அருவி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இவரது வந்து ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.